ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரிப்போட பட்ஜெட். கோயம்புத்தூர்லேருந்து லடாக் போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஹிந்தியில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. டிசி மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லடாக் வந்து நம்ம பாய்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க, தாரில் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு வந்தது, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அங்கே ஆன எக்ஸ்பென்ஸு எல்லாமே வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொன்றா கேட்டுக்கலாம். இப்போது நம்ம வெங்கடேஷ் சார் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். வெங்கடேஷ் சாரா? ஆமாம், வெங்கடேஷ் சார் தான். வணக்கம். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஓவராலாக ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரிப்போட பட்ஜெட் தான். ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நாங்களும் ரேண்டமாக பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களை ஃபில்ஃபில் பண்ண மாதிரி தெரில. பட் ஆனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். யாரோ ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, மனசெல்லாம் புண்ணா போகுது சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, ஓகே, டாபிக் உள்ள வரலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பட்ஜெட் தான் பார்க்க போறோம். அப்புறம் நம்ம போயிட்டு அந்த ட்ரிப்போட பிளானு எப்படி பண்ணோம் அந்த மாதிரி டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு 4 டெஸ்டினேஷன். வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து லடாக் வரைக்கும் காரில் போயிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு, என்ன இதுங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து லடாக் போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஹிந்தியில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. டிசிவி அவங்களாம் காப்பிரைட் அடிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. டிசிவி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த சேனல்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணப்போ V3யில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரிங்களா? சரிங்க. V3 போகணும்னு நினைச்சப்ப என் கூட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாப்புல. நாங்கள் 2 பேர் தான் V3யில் இங்கேருந்து கிளம்புறோம், போகிறோம், லடாக் போயிட்டு ரிட்டர்ன் வரேன்டா அப்படின்லாம் ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணோம். பட் ஆனால் அது நடக்கலை. 2வது, நான் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அந்தளவுக்கு வண்டியும் கிடைக்கல. அதுக்கு நிறையா ப்ராசஸ்லாம் இருந்தது. அப்புறம் V3 முடிஞ்சு V4 வந்ததுக்கப்புறம் எனக்கு V3யை தாண்டி வேற ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்றப்ப நிறைய இடத்துல கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த வண்டி எனக்கு குவாலிட்டியாக தெரில. ஸோ அதனால் நிறையா கான்செப்ட் இருந்ததுனால நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிளான் அதோட அங்கே நின்றுச்சு. ஆனால் போகணுன்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் தாரில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது அதிகம். ஸோ அந்த ஆசைக்கு ஒரு 8-9 வருஷம் நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே லடாக் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ செரி ரைடரு, அப்புறம் TTF வாசல்லாம் போயிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த டைமில் தான் அந்த ஒரு அந்த விதை ஆரம்பிச்சது. ஆமாம், அதான் உண்மையான விஷயம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து எத்தனை நாளாக பிளான் பண்ணீங்க? நீங்கள் சோலோவாக போகலாம், இப்போ வந்து குரூப்பாக போயிட்டு வந்திருக்கீங்க. இதை சோலோவாக போகலான்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சா? இல்லை சோலோவாக போனீங்கனாலும் குரூப்பாக போனீங்கனாலும் காரில் போகும்போது ஒரே எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ அதனால் நாங்கள் சோலோன்ற ஆப்ஷனே இல்லை. நான் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து பிளான் பண்ணும்போதே ஒரு 6-7 பேர் போகணுன்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் உங்களுக்கே தெரியும், ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸு நான் வரேன் நீ வரேன்பாங்க. கடைசியில் யாருமே வரல. அவன் வரல, இவன் வரல, எவன் வரலாலும் நான் வரல. சில சுச்சுவேஷனால சில பேர் விலகியும் போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு யோசிச்சு பண்ண ஒரு விஷயம் தான் இந்த குரூப் ரைடு. இங்கேருந்து போகணும், அங்கே போய் குளிர் பிரதேசம் அப்படின்றப்போ அங்கே வந்து நிறையா இந்த எல்லா வண்டியும் அங்கே கொண்டு போய் முடியாது. ஏன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். பெட்ரோல் நிறையா சேவ் பண்ணணும், நிறையா டேங்க்கு நம்ம கெப்பாசிட்டி வேணும். இதெல்லாம் என்னென்ன பண்ணீங்க? இந்த ஃபுட்டு அதெல்லாம் ஓவராலாக டயர் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா? மாடிஃபிகேஷன் ப்ரிப்பரேஷன் என்னென்ன பண்ணீங்க? மாடிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் யோசிச்சாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் மாற்றினது வண்டியே புது வண்டி தான். நாங்கள் டயர் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதனால் டயர் எதுவும் மாற்றவே இல்லை. இருந்த டயர் அது வந்து ஹைவே வந்து பனியில ஏறி இறங்கிருச்சு. அது என்ன ட்விஸ்ட்னா, கல் பட்டா கூட டக்குன்னு பஞ்சர் ஆகிற ஒரு டயரு அந்த கிளைமேட்டுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ நல்லா தாங்குச்சு. 3000 கிலோமீட்டர் கன்யூ ஸ்ட்ரெச் அடிக்கும்போது கூட அது டயர் தாங்குச்சு. அட் த சேம் டைமில் எல்லாரும் மாடிஃபிகேஷன்னா தார்னா பயங்கரமாக சொல்லுவாங்க. ஸ்னார்க்கிள் மாற்றணும், முன்னாடி பம்பர் மாற்றணும், நிறைய சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே மாற்றலை. நான் சிம்பிளாக எனக்கு தேவையானது மேலே கேரியர் வச்சோம். எதுக்குன்னா மேலே ரூஃப் டென்ட் போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. டெல்லி போய் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் அதுவும் பண்ணலை நாங்கள். அப்புறம் கார் மேலே ஏறி இந்த திங்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் ஸ்டெப்பர்னு சொல்லி அந்த டோர் ஃபுட் ஸ்டெப்பர்னு சொல்லுவாங்க. அந்த டோரோட கதவு நட்டுலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய பேர் டிசைனுக்காக அழகுக்காக வைப்பாங்க. நம்ம அது ரியல் டைம் யூஸ்க்காக வச்சோம். அப்புறம் வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா சீட்டு மாடிஃபிகேஷன் பண்ணோம். ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, சீட்டு வந்துட்டு ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி 4 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தாலும் நமக்கு ஸ்டோரேஜ் அதுக்கெல்லாம் செட் ஆகாது, நார்மல் சீட்ஸ். ஸோ அதுக்காகவே ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு பிளேஸும்
இன்னொன்று வந்து பர்டிகுலராக ஒருத்தங்க உட்காந்துட்டு வர்றதுக்காக, அதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக பின்னாடி சாஞ்சு படுத்துட்டு வர்றதுக்காக மேக் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் பட்ஜெட்டில் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இதே ஒரு பட்ஜெட் தனி, நீங்கள் போன எக்ஸ்பென்ஸோட தனி எக்ஸ்ட்ரா நிறைய ஆயிடும். ஆமாம், இது கார் இன்னும் அடுத்தடுத்து இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறோம் இல்லை வேறு ஏதாவது ட்ரிப் போகிறோம்னா நம்ம அப்படியே யூஸ் அதுக்கப்புறம் அது நம்ம செலவு பண்ண போகிறது இல்லை, அதனால அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி பண்ணது. வந்து கோயம்புத்தூர்லேருந்து லடாக் போயிட்டு வரக்கு டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு? 9800 கிலோமீட்டர் ஆச்சு எனக்கு. 9800. ஏன்னா நாங்கள் சுற்றி போனோம். சுற்றி போய் ஆமாம், இங்கேருந்து போகும்போது NH44 க்ளோஸ்னு சொல்லி எங்களை எங்கெங்கேயோ சுத்த விட்டுருச்சு. ஸோ போகும்போது NH44 நாங்கள் போகவே இல்லை. 6 கிலோமீட்டர் NH44 போகிறோன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாம் எங்கேயோ மாற்றி விட்டுரும். திருப்பியும் ஊரே அவுட்டர்ல போய் சுற்றி அப்படி தான் போனோம். நிறைய சம்பவம்லாம் பயங்கரமாக நடந்தது. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணோம். அதனால அப்புறம் நாங்கள் இங்கேருந்து டேரெக்டாக லடாக் போகல. நாங்கள் இங்கேருந்து டெல்லி, ஹரித்வார், அப்புறம் அதுக்கப்புறம் ஹரித்வார்லேருந்து திருப்பி லே, மணாலி போய் லேக்கு அப்புறம் கான்செப்ட் அதே வழியில தான் இறங்கி வந்தோம். எல்லாரும் எதனால இப்படி சுற்றி போனீங்க? எல்லாருமே லேக்கு வந்து டேரெக்டாக இங்கேருந்து ஏதோ கோயில் பாத யாத்திரை மாதிரி கிளம்பி போயிட்டு வராங்க. டூர்னு போகும்போது மேக்ஸிமம் இடத்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதே இதில் அப்படியே சுற்றி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி நிறைய நாங்கள் போன பிளேஸ்ல நிறைய பேர் போனதே இல்லை. தமிழ்ல யாருமே போனதில்லை. ஹிந்தியில் இருக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. அது ரெண்டாவது, அந்த இடம்லாம் புதுசாக இருந்தது. நாங்கள் போகும்போதே வீடியோஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய இடத்துல அட்வென்ச்சரும் டிவோஷனும் சேர்ந்த மாதிரி இடத்துக்குலாம் அந்த ஹரித்வார்லாம் அப்படி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அது அங்கேயுமே ஒன்றும் நிறைய இடம் நாங்கள் பார்க்க முடியல, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்தனால. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபியூவல்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆயிருக்கும். அது வந்து டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? அப்புறம் எங்கெங்கே ஃபியூல் ஸ்டேஷன் அவைலபிலிட்டிலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா எல்லாருக்கும் இருந்துச்சா? ஃபியூல் எங்கே தீராமல் நிற்கல இல்லை? இல்லை, அப்படிதான் நானும் யோசித்தேன், தீந்து நின்றுமோ அப்படின்னு. நாங்கள் லே வரைக்குமே ஆக்சுவலாக எல்லாரும் தார் டீசல், நான் வச்சுருக்க டீசல் தான் 2025 மாடல் தான். நான் ஜூலை சம்திங்கில் தான் எடுத்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து 16 மைலேஜ் கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மைலேஜ் ட்ராப் ஆகி 15 வந்து நின்றுச்சு. ஸோ அந்த 15ங்கிறது எனக்கு கொஸ்டின் மார்க் ஆயிருமோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இங்கேருந்து டெல்லி போகிற வரைக்கும் எனக்கு 15 தான் வந்தது. டெல்லியிலேருந்து லடாக் போனப்போ 15 தான் வந்தது. லடாக்ல 4x4 லோவில் போட்டு ஒரு 100 கிலோமீட்டரே ஓட்டியிருப்போம். அப்போவே எனக்கு 15 தான் தந்தது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, ஏன் நான் எடுத்த வண்டிக்கு அது வந்துதானே எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ தாரை நம்பி நீங்கள் போகலாம். நான் எக்ஸ்ட்ரா ஃபியூல் கேன் 20 லிட்டரு ஜெரிக்கேன்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் எனக்கு எங்கேயுமே யூஸ் ஆகல. வாங்கி வச்ச 20 லிட்டரு நாங்கள் டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி டீசல் டேங்க்கில் ஊற்றணும். எங்களுக்கு எக்ஸஸாக எங்கேயுமே தேவை, ஏன்னா எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. இங்கே மணாலியில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து லேக் போகிறது வரைக்கும் டீசல் போடுற ஆப்ஷன், பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி எது இருக்காது ஒரு 400 கிலோமீட்டருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் தார் வச்சிருக்கீங்களா 800 கிலோமீட்டரு. அதனால் தைரியமாக நீங்கள் அடிச்சு நிமித்தில் ஒரு தடவை டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா 800 மினிமமாக நீங்கள் நல்லா ரைஸ் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு 600 சம்திங்காவது வந்துடும். ஸோ அந்த தைரியத்தில் நீங்கள் தாராளமாக டேங்க் ஃபில் பண்ணி ஓட்டிக்கங்க, அவ்வளோதான். இப்போ டோல் எக்ஸ்பென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பல டோல்களை கடந்திருப்பீங்க. அது எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ தூரம்? டொல்லு வந்து நாங்கள் போகிறப்ப எங்களுக்கு இருந்த பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஆனுவல் பாஸ். ஒரே பாஸ் தான் போட்டோம். மொத்தம் 104 டொல்லு. இந்த 104 டொல்லுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நாங்கள் ஆனுவல் பாஸ்லேயே போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா ₹1 கூட கொடுக்கல. ஒரு சில டோல், அந்த பெங்களூர் டு கோயம்புத்தூருக்கு ஒரு ஹைவே இருக்குது, அந்த ஹைவே வந்து பிரைவேட் ஹைவே ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிரைவேட் ஹைவேக்கு மட்டும் ₹300 400 செலவு பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நாங்கள் வேறு எங்கேயுமே செலவு பண்ணல. அது வரும்போது மட்டும்தான். போகும்போது ₹1 கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவோம். அதே மாதிரி டீசல் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, டீசல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்க்கு போயிட்டு வரோம், எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கார் எவ்வளோ ஆகும்னு ஒரு ஆவரேஜான உண்மையில இது லோக்கல்ல போயிட்டு வந்தாலே ஒரு ₹2-3 ஆயிரும். நாங்கள் சுத்தாம நேராக போயிட்டு நேராக வந்திருந்தோம். வரும்போது NH44 வந்த மாதிரி எங்களுக்கு ஃபர்ஸ்டே, அதாவது இங்கேருந்து கிளம்பும் போதே நாங்கள் ஆக்சுவலாக பிளானே பண்ணல. நாங்கள் பாட்டி எல்லாத்தையும் கட்டணும், கிளம்புறோன்ற வேகத்திலே கிளம்பி போயிட்டோம். இதுதான் நடந்தது. ஸோ பிளான் பண்ணாமல் போயிட்டோம். அதனால் நிறைய இடத்துல சுற்றி மகாராஷ்டிரா அவுட்டரில் போனோம். அதெல்லாம் நல்ல ஃபீல் தான். பட் ஆனால் அதுக்கான கொடுத்த விலை கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளோதான். 65,000 ஆச்சு ஃபியூலுக்கு. அதே நீங்கள் 2 வீலரில் போயிருந்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு என்ன 25,000 40,000 இருக்கும். 4 2 வீலர் போகிறதுக்கு இங்கே ஒரு காரில் போயிடலாம் சொல்ல போனால். நிறைய இடம் போயிருப்பீங்க, அவுட்டர் சைட்லாம் போயிருப்பீங்க. அங்கே அந்த மேப்ஸு நெட்வொர்க்லாம் கிடச்சிதா? மேப் பார்த்து தான் போகணும், வழி தெரியாது. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, கூகுள் மேப்பில் கூட சில இடத்துல வந்து காட்டலை. ஆக்சுவலாக எங்களுக்கு மணாலிலேருந்து சிங்குலாக்கு அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் வந்து ரோடு பிளாக்கு, அதனால் இமேஜஸ் எதுவுமே வரல. நீங்கள் ரூட்டே போட்டாலும் காட்டலை. ஆனால் ஐஃபோனில் வந்து ஐமேப் காட்டுச்சு எங்களுக்கு. நிஜமா, சீரியஸா நாங்கள் யோசிச்சு பார்க்கவே இல்லை. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த மேப்பில் காட்டுற ரூட்டு கரெக்டாகவும் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, சரி கூகுள் மேப்பே காட்டலை, இந்த ஐஃபோனாக காட்ட போகுது,
சத்தியமாக இதை ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை ஐஃபோனை பெருமையாக பேசணுன்றதுக்காக பேசவே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது கூகுள் மேப்பும் இருக்குது, ஐ மேப்பும் இருக்குது அப்படின்னா, ரெண்டுலையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை கேட்டால் அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு மேப்ல ரோடு க்ளோஸ்ன்னு காட்டினாலும் இன்னொரு மேப்பை பார்த்து நீங்க போயிடலாம். பதும் போனது அப்படிதான் போனோம். ஏன்னா பதும் வந்துட்டு ரூட்லேயே காட்டல, பதும்ல இருந்து லேக்கு ரூட் காட்டல, ஆனா ஐ மேப்ல காட்டுச்சு. ஸோ அதனால நீங்க ஐ மேப் வச்சிருந்தீங்கன்னா உனி சூப்பர் தான். இந்த மாதிரி அவுட்டர் சைடு போகும்போது ஹோட்டல்ல தங்குற செலவு, சில இடத்துல ஹோட்டல்ஸ் இருந்திருக்காது, கேம்பிங் அதெல்லாம் எவ்வளோ ஆச்சு? கேம்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்கத்லானில் வாங்கினது, அந்த டெக்கத்லான் வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பார்த்தீங்கன்னா நம்ம 4500 என்னமோ டென்ட் வாங்கியிருந்தோம். அதுதான் கேம்பிங் பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஒரு டேபிள், 4 சேரு, ஒரு டேபிள் சமைக்கிறதுக்கு, அந்த கான்செப்டுக்காக ஒரு டேபிள், இது ஸ்லீப்பிங் பேக் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் இதெல்லாம் என்ன கேட்டால் டென்ட்டை தவிர மிச்சம் எதுவுமே இங்கே வாங்காதீங்க. எதாக இருந்தாலும் உத்தரகாண்டில் வாங்கிக்கோங்க. உத்தரகாண்டில் ரொம்ப சீப் ரேட்டு. நான் டெக்கத்லானில் வாங்கின கோட்டு, வின்டர் கோட்டு 9000 ரூபா 10000 ரூபா. அதே வின்டர் கோட்டு அங்கே எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? 30 டிகிரி வரைக்கும் தாங்க, -30 எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5000 ரூபா. அங்கே அப்படியே கம்மி, வெறும் 2000 ரூபா 1500 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஓ அப்படி. வின்டர் ஷூவுமே 1500 ரூபா தான். என்ன சொல்ற? முட்டியை தாண்டி மேலே வின்டர் ஷூன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வரும். அது வந்து இந்த நடக்கும்போது, ட்ரெக்கிங் நடக்கும்போது இந்த கால் பிசங்காம இருக்கிறதுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஷூவே 1500 ரூபா தான். நீங்க என்ன கேட்டா இங்க லோக்கல்ல, ஆமா கண்டிப்பா அதெல்லாம் உண்மையாவே நான் சொல்றல, போகணும் கிளம்பு அப்படின்ற ஒரு தாட்ல மட்டும் தான் இருக்கும். அந்த போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஒரு அனுபவம் தானே. ஆமா, நீங்களாவது அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ ஃபுட் எக்ஸ்பென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ, ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளோ ஆச்சு? நீங்க சமைச்சிருப்பீங்க, ஹோட்டல்லே சாப்பிட்ருப்பீங்க, ஹோட்டலில் எவ்வளோ ஆச்சு, நீங்க சமைச்சா எவ்வளோ ஆச்சு? நான் தங்கினது உனி சொல்ல, தங்குனது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வரும்போது கார்கில்ல மாட்டினோம். கார்கில்லேருந்து இதுக்கு வரணும், ஸ்ரீநகர் வரணும். அந்த இடத்துல மாட்டிட்டோம். ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆயிடுச்சு. லேக்கும் போக முடியாது. லேல போனால் சிங்குலா சத்தியமாக போக முடியாது. ஏன்னா சிங்குலா நாங்கள் போகும்போதே ஒன் வே மட்டும்தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முட்டிக்கு மேலே ஸ்னோ நாங்கள் போகும்போதே, அதனால விடலை. அப்படின்னா சிங்குலா கட்டு. லேலேருந்து பதும் வந்து வரணும், பதுமும் கட்டு. அப்போ கார்கில் ஒரே ரூட்டு தான். அப்போ கார்கில் வந்து தங்கிட்டோம். ஆனால் கார்கில்லேருந்து திருப்பியும் நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து கீழே இறங்கலாம்னா முடியல, அங்கேயும் கட்டு. ஸோ அங்கே மட்டும்தான் எங்களுக்கு ஒரு 5 நாள் ரூம் ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் எங்ககிட்ட பட்ஜெட் சுத்தமாக காலி, ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விட்டோம்னா நம்ம வண்டி தள்ளிட்டு தான் போகணும்னு முடிவே பண்ணிட்டோம். ஏன்னா டீசல் கலவாக இருந்தது. ஸோ அப்படி கணக்கு பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம்னா, எப்பயும் போல் வண்டிக்குள்ளேயே படுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். கார்கில்ல பெருசாக குளிர் இல்லை, இருந்தாலும் நம்மளால அதை அக்செப்ட் பண்ணி வெளியே டென்ட் போட்டு படுக்க முடியாது. ஏன்னா அங்கே யாருமே டென்ட் போட விட மாட்டேங்கிறாங்க. டென்ட்டெல்லாம் தாங்காது. நம்ம கேட்க வேணாம், அவங்களே சொல்லிடுறாங்க டென்ட்டெல்லாம் தாங்காது, போ அப்படின்னு நினச்சிருக்காங்க. எல்லாமே இருக்குது. அது மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அதனால கார்லேயே தங்கிட்டோம். நம்ம சாப்பிட்டதுக்கு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12000 ரூபா இருக்கும். ஏன்னா மிச்சம் எல்லா நேரமும் சாப்பாடை வச்சு இங்கேருந்து ரெடிமேட் மிக்ஸ் பவுடர் எடுத்துகிட்டு போயிட்டோம். வத்த குழம்பு மிக்ஸு, அப்புறம் இந்த பருப்பு சாதம் மிக்ஸு, லெமன் சாதம் மிக்ஸு, இந்த மாதிரி மிக்ஸ் ஒரு 5 வெரைட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். அது போக நாங்கள் இதில் ஹரித்வாரில் டேராடூன் பக்கத்தில் ஒரு இடம், அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மிக்ஸ் குழம்பு கொடுப்பாங்க. நம்ம வெறும் பாயில் பண்ணி சூடு பண்ணால் போதும், அது குழம்பா ரெடி ஆயிடும். அதை எடுத்துகிட்டு போய் ஒரு புரட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு மேக்ஸிமம் செலவு பெருசாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். எப்பயும் போல தான். பசங்களாக போகும்போது 2 நேரமா 1 நேரம், 3 நேரமா 2 நேரம், அவ்வளோதான். எப்போ பசிக்குதோ அப்போ எடுத்து சமைச்சு சாப்பிட்றது, அவ்வளோதான். இது போக பிரெட்டு, பன்னு அந்த மாதிரி கான்செப்ட் வாங்கி, பீனட் பட்டரு, ஜாமு, அப்புறம் எப்பயும் போல பொரி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் போயிருந்தோம். அதனால கொஞ்சம் பசி தாங்கிடுச்சு எங்களுக்கு. அது பெரிய பிரச்சனை. வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பென்ஸாக பண்ணல. எக்ஸ்பென்ஸ் அதான் சொல்கிறல, காருக்கு பண்ண எக்ஸ்பென்ஸ் அதிகமே தவிர ட்ராவலுக்குன்னு பண்ண எக்ஸ்பென்ஸ் எங்கேயுமே அதிகம் இல்லை. ஏன்னா மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். 1 லட்ச ரூபாய் ஆயிருக்காது. 65,000ங்கிறது டீசலுக்கான மட்டும்தான். இது போக ரூமுக்கு 20,000 ரூபா ஆச்சு அப்படின்னு, அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா பக்கம் வந்துருச்சு. அது போக ஃபுட்டு காஸ்ட், நாங்கள் அங்கங்கே டீ குடிச்சது அது இதுன்னு சேர்த்தனா ஒரு 3000 ரூபா வரும். அதிகபட்சமே ஒரு 3000 ரூபா ஃபுட்டுக்குன்னு நாங்கள் செலவு பண்ணோம். அப்படி பார்த்தாலும் 90,000 தான் வருமே தவிர 1 லட்சமே வராது.